சோஃபாவுக்காக உங்களோட கொள்கைகளை வந்து சமரசம் பண்ணிட்டீங்களா? விஜய்கிட்ட இருந்து இந்த சோஃபா வந்துச்சு, அதில் பணம் வந்துச்சு, அந்த இல்லை சோஃபாவோட வந்து எங்கள் தலைவர் அழகாக வந்துடுறோம். அந்த சோஃபா நாங்கள் வந்து வாங்கின சோஃபா அப்படின்னு தலைவர் வரைக்கும் கொடுத்துருவாரு. இன்னமும் அந்த சோஃபா எல்லாரும் போய் உட்காராங்க. தலைவர் மட்டும் அந்த சோஃபாவில் போய் உட்காரல, தொண்டர்களும் இந்த சோஃபாவில் தான் போய் உட்காராங்க. இப்போ எந்த சேரில் வந்து பிளாஸ்டிக் சேரில் தொண்டர்கள் உட்காராங்களோ அதே சேர் தான் தலைவரும் உட்காருவார். எந்த சோஃபாவில் போய் தொண்டர்கள் உட்காராங்களோ அதே தான் இப்போ தலைவரும் போய் உட்காராரு. இப்போ நாங்கள் வந்து ஒரு அதிகார மையத்தில் உட்காந்துருக்கிறோம், ஆட்சியில் அதிகாரத்தில் உட்காந்துக்கிறோம், ஒரு சோஃபா செட்டு வாங்கி போட்டுக்கிறோம். எங்களால் சோஃபா கூட வாங்கி தர முடியாதா என்ன? அப்படிலாம் கிடையாது. நாங்கள் யாருமே வந்து பின்பற்றலை. அதேமாரி வந்து எங்கள் தலைவர் வந்து இந்த குழுவோட பேர் வந்து சார் அது வந்து இந்தியாவில் முழுக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க கலந்துருக்காங்க. அது காஷ்மீர் வந்துருக்கட்டும், நம்ம சென்னை வரைக்கும் முடிஞ்சது எங்கள் தலைவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அது சார் நாங்கள் வந்து பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்துத்துவத்தை வேறுபடுப்போம், விழுந்த முகத்தை மீட்டெடுப்போம், இப்படி வந்து பல கிட்டத்தட்ட ஒரு 30-40 மாநாடு கிட்டத்தட்ட வந்து விசிகா சார்ந்து நாங்கள் போட்டுக்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்க வைத்த கோரிக்கை வாங்க நம்ம கோயில் போவோம், அந்த ஒரு அழைப்பு தான். அவங்க அந்த அழைப்பின் பேரில் அவர் போய் கலந்துருக்காரு. எல்லாரும் நெத்தியில் பிறகு குங்குமம் இருந்திருக்கும், திரும்ப இருக்கும். ஆனால் எங்கள் தலைவர் நெத்தியில் ஒன்று கூட இல்லை, பிறகு வெறும் நெத்தியாக தான் இருக்கும். அப்போ அந்த அளவு அந்த இடத்துலையும் போய் அவர் போய் வந்து அந்த சிலையை பார்த்துருக்காரு.